ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா நல்லா கோட் ஆகி வரும். நம்ம கடையில் சாப்பிட்ற அதே மாதிரி டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர் சில்லிக்கு மசாலா ரெடி பண்ணும்போது மசாலா பொருள் மாவு எல்லாத்தையும் ஒரே டைமில் கலந்து வைக்காமல் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கலந்து வச்சு செஞ்சு பாருங்கள். இது ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு 1 hour ஆனால் கூட இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவே தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். காய் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் காம்போடு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காய் வந்து ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது, அப்புறம் காய் வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது வந்து வேண்டாம்னு தவிர்த்துடலாம். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதான்னு ஒரு தடவை பார்த்துட்டு இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சிக்கன் மீனுக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி உப்பு காரம் ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதில் உப்பு காரம் சேர்த்துட்டா போதும். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு வடிகட்டி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரை ஆகும்போது. இந்த உப்பு காரம் மசாலா எல்லாமே ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரில் நல்லா கோட்டாகி வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் மாவு எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணும். இதோட மைதா மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இது 3மே கலந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 3மே சம அளவு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லா மாவுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா தேவைப்பட்டால் மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அடிஷ்னலாக மாவு சேர்க்கும்போது அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு அதிகமாக சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெயும் அதிகமாக பிடிக்காது. இப்போ மாவு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. திருப்பியும் ஒரே ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். மாவு சேர்த்து பரட்டும் போது இந்த மாதிரி ட்ரையாக தான் கலந்து வைக்கணும். நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப சொதன்னு ஆயிரும். அப்புறம் மாவு தனியாக காலிஃப்ளவர் தனியாக இருக்கும். அது நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இருந்தாலுமே காயிலிருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குது. அதனால நம்ம மாவு போட்டு பரட்டி வைக்கும்போது ட்ரையாக கலந்து வச்சாலே போதும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த உடனே இதை வந்து நல்லா கலந்து விட்டுறக்கூடாது. அப்புறம் மசாலாலாம் உதிர்ந்து போயிடும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெயில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பரட்டி விட்டுறலாம். இந்த மாதிரி பரட்டி விடும்போது காய் எல்லாத்தையும் தனித்தனியாக உதிர்த்து விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் காய் எல்லாத்தையும் சேர்க்கணும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம்னா கிறிஸ்பியாக வராது. காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது ஆகும். அவ்வளோதான், காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நம்ம கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரியே எல்லா காயும் பேட்சஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் சில்லி நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.